வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 31 மே கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். வீரகாசே எந்த மாநிலத்தின் நடனம்? கர்நாடகா. தெய்யம் எந்த மாநிலத்தின் நடனம்? கேரளா. திடம்பு நிறுத்தம் எந்த மாநிலத்தின் நடனம்? கேரளா. கிரிடா மற்றும் திருத்தாளி எந்த மாநிலத்தின் நடனம்? மத்திய பிரதேசம். கௌரிச்சா மற்றும் டங்கரி கஜா எந்த மாநிலத்தின் நடனம்? மகாராஷ்டிரா. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பழங்குடியினர் பக்கர்வால், வால்டி, மோன், புரிக்பா, செப்பி, சாங்பா மற்றும் குஜார். லால் பகதூர் சாஸ்திரி 1966ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. வல்லபாச்சாரியாரோட இன்னொரு பெயர் அச்சுதா பத்ரா. சுத்த அத்வைத்தம் அப்படிங்கிற தத்துவத்தை நிறுவியிருக்காங்க. கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற மெத்தட ஆஸ்திரேலிய நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 இருந்து 2002 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்திய அரசியலமைப்பு ஆர்டிகிள் 243 இருந்து 243 வரைக்கும் பஞ்சாயத்தை பகுதி 9ல சொல்லியிருக்காங்க. கோயா கழகம் 1879 இருந்து 1880 வரைக்கும் ஒடிசா மற்றும் ஆந்திரால டோமோதோரா தலைமையில நடந்துச்சு. ஆந்திர பிரதேசத்துல கொண்டாடக்கூடிய பண்டிகை ஸ்ரீராம நவமி, பீஷ்ம ஏகாதசி. கேசவ் சந்திரசன் இந்தியன் மிரர் மற்றும் வாம் போதினின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. என்னைக்கான திட்டம் ஆயுஷ்மான் சகாக்கர் திட்டம் அக்டோபர் 19, 2020 அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி வாயவந்தன் யோஜனா 4 மே 2017 அறிமுகமாச்சு. சட்டாட் திட்டம் அக்டோபர் 2018 அறிமுகமாச்சு. குரு PM புதுமையான கற்றல் திட்டம் 10 அக்டோபர் 2019 அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி அன்னதாத்தா ஆய் சனரக்ஷன் அபியான் செப்டம்பர் 2018 அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி ஜன்ஜாதிய உன்னத் கிராம் அபியான் 23 ஜூலை 2024 அறிமுகமாச்சு. UEFI மகளிர் சாம்பியன்ஸ் லீக் பட்டத்தை 2025 வென்ற அணி எது? ஆர்சினல். ஸ்பைஸ்ட் திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது? வர்த்தக அமைச்சகம். கர்நாடகா மாநில வனத்துறை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பான தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? அனில் கும்ப்ளே. மீரம் நதி பிரேசில் நாட்டில் அமைஞ்சிருக்கு. மட்கு தீப் ஷிவ்நாத் நதிக்கர ஓரத்துல சத்தீஸ்கர் மாநிலத்துல அமைஞ்சிருக்கு. இந்த மட்கு தீப் அப்படிங்கிற ஒரு தீவோட இன்னொரு பேர் கேதார் தீர்த். இந்திய சணல் கழகம் அதாவது ஜூட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எந்த அமைச்சகத்தின் கீழ் நிர்வாக கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறது? மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ். ஜவுளி அமைச்சகம். எதனால செய்திகள் இருக்கு அப்படின்னா, இப்போ ஜூட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்துட்டு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் உடைய சணலுடைய மினிமம் சப்போர்ட் பிரைஸா உயர்த்திருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா 5335 இருந்து 5550 வரைக்கும் ஒரு குவிண்டாலுக்கு உயர்த்திருக்காங்க. இந்த விலைவாசி உயர்வு வந்துட்டு எப்பத்துல இருந்து எப்போ அப்படின்னா 2025 இருந்து 2026 வரைக்கும். ஜூட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய அமைப்பு 1971ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. மவுண்ட் ஃபின்டெயில் எத்தியோப்பியா நாட்டுல அமைஞ்சிருக்கு. யுனெஸ்கோ சேலஞ்சர் 150ன்னு சொல்லக்கூடிய ஆராய்ச்சி முயற்சி தொடங்கியிருக்காங்க. குளோபலி இம்பார்ட்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஹெரிடேஜ் சிஸ்டம் எந்த அமைப்பால் தொடங்கப்பட்டன? ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். இந்த குளோபலி இம்பார்ட்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஹெரிடேஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எதுக்காக உருவாக்கப்பட்டது? எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 2002ல உருவாக்கப்பட்டது. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங். இனிமே நிறைய நாடுகள்ல பழங்கால விவசாய முறைகளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை டெவலப் பண்ணணும், அதை பாதுகாக்கணும். அதுக்காக வேண்டிதான் இந்த குளோபலி இம்பார்ட்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஹெரிடேஜ் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க FAO 2002ஆம் ஆண்டு. இதனால செய்திகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரேசில், சைனா, மெக்சிகோ, அப்புறம் ஸ்பெயின் இந்த மாதிரி நாடுகள்ல ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் மெத்தடை இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைப்பு ஃபண்டு கொடுத்திருக்காங்க. சுவிட்சர்லாந்து நாடு புர்கா தடை சட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆஸ்திரேலிய நாடு மேட்ஸ் திட்டம். இந்தியா மற்றும் அமெரிக்கா வந்துட்டு ட்ரஸ்ட் அப்படிங்கிற முயற்சி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கனிம வளங்களை உயர்த்தணும் அதுக்காக வேண்டி. மெட்டா உலகின் மிக நீளமான கடலுக்கடியில் கேபிள் பாலம் வாட்டர்வர் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் எய்ம் ஃபார் நேச்சர் அப்படிங்கிற முயற்சி தொடங்கியிருக்காங்க. யுனைடெட் கிங்டம் சீக்யூர் திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. ஊக்கமருந்து சோதனையில் தோல்வி அடைந்ததற்காக 8 ஆண்டுகள் தடை செய்யப்பட்டவர் யார்? சிவபால் சிங், ஜாவ்லின் த்ரோவர். இவர ஜாவ்லின் த்ரோ அப்படிங்கிற ஒரு விளையாட்டுல இருந்து 8 ஆண்டுகள் தடை செய்யப்பட்டிருக்கு. வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய அமைப்பு 1999ஆம் ஆண்டு மான்ட்ரியல் அப்படிங்கிற நகரத்துல உருவாச்சு.
நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய அமைப்பு 2025ல உருவாச்சு. இதோட தலைவர் ரித்துசேன். இந்த அமைப்பு டெல்லியில அமைஞ்சிருக்கு. பிரமோத் பகத் பேட்மிண்டன் உலக கூட்டமைப்பால் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. பஜ்ரங் புனியா ஊக்கமருந்து பயன்படுத்தியதற்காக 4 ஆண்டுகள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. டேனியல் சாவ்லி ஊக்கமருந்துக்காக 2 ஆண்டுகள் தடை. ஷோக்லி அத்தார் வங்காளதேச நாட்டை சேர்ந்தவங்க. ஊழல் குற்றத்திற்காக ஐசிசில தடை செய்யப்பட்ட முதல் பெண் கிரிக்கெட் வீரர் ஷோக்லி அத்தார். அர்ச்சனா ஜாதவ் வந்துட்டு ஆக்ஸ்டடோன் அப்படிங்கிற ஒரு ஊக்கமருந்து பயன்படுத்தி இருக்காங்க. அதுக்காக இவங்களுக்கு 4 ஆண்டுகள் தடை வச்சிருக்காங்க. 2025ஆம் ஆண்டு எழுச்சி பெறும் வடகிழக்கு முதலீட்டாளர்கள் உச்சி மாநாடு எங்கு தொடங்கப்பட்டது? நரேந்திர மோடி புதுதில்லியில இதை தொடங்கி வச்சிருக்காங்க. ஹரியானா 9வது இந்திய சர்வதேச அறிவியல் விழா நடத்தியிருக்காங்க. செகந்திராபாத் பாரதிய கலா மகோத்சவுடைய முதல் பதிப்பு திரௌபதி மர்மு தொடங்கி வச்சிருக்காங்க. சர்வதேச கீதை மகோத்சவ் 2024 ஹரியானா மாநிலம் நடத்தியிருக்காங்க. தேசிய சரஸ் மேல கேரளா நடத்தியிருக்காங்க. 31வது தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாடு போபால்ல நடந்துச்சு. இந்தியாவில் MSCMAகளுக்கு பங்கு ஆதரவை வழங்குவதற்காக அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? SRI ஃபண்ட் ஸ்கீம். SRI அப்படின்னா செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா ஃபண்ட் ஸ்கீம். இந்த ஃபண்டுடைய மொத்த மூலதனம் 50,000 கோடி. அதுல 10,000 கோடி இந்திய அரசாங்கம் வழங்குவாங்க. மீதி 40,000 கோடி வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அப்புறம் பிரைவேட் நிறுவனங்களால கொடுக்கப்படும். நேஷனல் ஃபாரன்சிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ஹான்ஸ்மெண்ட் திட்டம். இந்த திட்டம் மொத்தம் 2254 கோடியில் ஒதுக்கப்பட்டிருக்கு. 2024ல இருந்து 29 வரைக்கும் நிலுவையில் இருக்கும். இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தின அமைச்சகம் உள்துறை அமைச்சகம். நரேந்திர மோடி வந்துட்டு ஜார்க்கண்ட்ல தார்த்தி ஆபா ஜன்ஜாதியா உட்கிரஸ்ட் கிராம் அபியான் தொடங்கியிருக்காங்க. மொத்தம் 79,156 கோடி ஒதுக்கி இருக்காங்க. ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் திட்டத்துக்கு 6,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. 2025ல இருந்து 27 வரைக்கும். நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் திட்டத்துக்கு 2,480 கோடி ஒதுக்கி இருக்காங்க. ஜல்வஹாக் அப்படிங்கிறது ஒரு வாட்டர்வே கனெக்டிவிட்டி ஸ்கீம். அதாவது நீர்நிலைகளை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டம் வந்துட்டு நேஷனல் வாட்டர்வே 1 to 16ல இணைக்கப்படும். இது மூலமா இந்திய அரசாங்கம் யாரெல்லாம் 300 கிலோமீட்டருக்கு அதிகமா வணிகம் பண்றாங்களோ கடல் வழியா அவங்களுக்கு இந்த இன்சென்டிவ் கொடுக்கப்படும். பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் பாரதிய பாஷா புஸ்தக் டீம். அதாவது பாரதிய பாஷா புஸ்தக் டீம் உடைய முக்கியமான வேலை என்னன்னா டிஜிட்டல் முறையில பள்ளி புத்தகங்களை வழங்குவாங்க நம்ம இந்திய மொழிகள்ல. ஜேசி போஸ் கிராண்ட் ஸ்கீம் வந்துட்டு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தின அமைப்பு அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். யாருக்காகனா சீனியர் இந்தியன் சயின்டிஸ்டுக்காக.